இப்பெல்லாம் சில பேர் கொழக்கட்டை பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது இனிப்பு கொழக்கட்டையாக இருந்தாலும் சரி, காரமாக இருந்தாலும் சரி. எங்கள் வீட்டில் கார கொழக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான முறையில் கொழக்கட்டை மாவு செய்வாங்க. அதுக்கு இட்லி அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு, அது ஊறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடவே அரைச்ச மாவு, அதுக்கு தேவையான உப்பு, தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திக்காக வதக்கிட்டு அதை இறக்கி நல்லா ஆற வச்சுக்கலாம். எங்கள் அம்மா இதை செய்யும்போது இரும்பு கடாயில் செய்வாங்க. அந்த டைமில் கீழே இந்த மாவு ஒரு லேயராக படியும். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறனால அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. இப்போ இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது கொழக்கட்டையாக பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான கார கொழக்கட்டை ரெடி. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ரெசிபிஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.